சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்தகிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து நட்சத்திரங்களை ஆக்டிவேட் செய்கிறது, அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் செய்கிறது அப்படின்றதும் அதனுடைய குறியீடுகள் பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வால்பேப்பராவோ, டிபியாவோ, ஸ்க்ரீன் சேவராவோ உங்கள் மொபைலில் மின்னல், மழை, இடி இந்த குறியீடுகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பிகளால் இசைக்கப்படக்கூடிய கருவி, அதாவது வயலின், வீணை, சித்தார், சந்தூர், சாரங்கதாரி இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த இசையை நீங்கள் கேட்கலாம், கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். வெந்நீர் நீங்கள் ரெகுலராக குடிக்கணும். சிவனுக்கு சிவன் கோயிலில், ரொம்ப பழமையான சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஜலதாரை அப்படின்றது சிவனுடைய லிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஜலதாரை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஜலதாரையும் ஒரு சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சு மொழியில் அரபு மொழி சார்ந்த ஏதாவது ஓரிரு வார்த்தைகளை நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு பேசுகிறது நல்லது. குறிப்பாக வணக்கம் சொல்கிறதோ, நன்றி சொல்கிறதோ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதோ, இல்லை உங்களுடைய மனைவியோ, கணவனையோ, குழந்தைகளையோ கொஞ்சும்போது ஏதாவது ஒரு வார்த்தை, அரபு வார்த்தையை பயன்படுத்துறது நல்லது. அதே போல் உலகளந்த பெருமாள், இவரை வழிபாடு செய்வது நல்லது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உலக்கம் இருக்கணும். உலக்கம் இல்லைன்னா ஒரு ரூல் தெரியாது, கண்டிப்பாக இருக்கணும். இந்த அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்களில் வாஷிங் பவுடர், துணி துவைக்கக்கூடிய அந்த பவுடர் இருக்கு இல்லையா, சோப் பவுட்ரு, அதை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும். குருவாயூரப்பனை கும்பிடுவது நல்லது. குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வழிபாடு செய்வது சிறப்பு. ஆப்பம் ரெகுலராக சாப்பிடுங்க. பூங்கொத்து, அதாவது நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனாலும் இந்த மொய் எழுதுகிற வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும், கிஃப்ட் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எவ்வளோ மொய் எழுதினாலும், என்ன கிஃப்ட் வாங்கினாலும் சின்னதாக ஒரு பொக்கே அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தையில் 100%, 100%, 100க்கு 100 அப்படின்ற அந்த 100 அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களுடைய பிறந்த டேட்டு அல்லது உங்களுக்கு ராசியான நம்பர், அது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ராசியான நம்பரில் முடியக்கூடிய 100 ரூபாய் நோட்டு கிடச்சிதுன்னா உங்கள் பர்ஸில் செலவு பண்ணாமல் எப்போவுமே வச்சுங்க. உங்களுக்கு இது எல்லாமே நிறைய அதிர்ஷ்டங்களை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய நட்சத்திரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.